நான் மட்டும் வெரைட்டி ரைஸ் சாப்பிட்டா போதுமா? என் உறவுகளும் சாப்பிட வேண்டாமா? அம்மா ஒரு பேன் எடுத்துக்கிட்டாங்க. கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊத்திக்கிட்டாங்க. கொஞ்சம் கடுகு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டு ஒரு தாளிப்பு குடுத்தாங்க. ஒரு பெரிய வெங்காயத்த பொடிசா கட் பண்ணி நல்லாவே வதக்கிக்கிட்டாங்க. கண்ணாடி படம் தாண்டின உடனே கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் தூக்கி போட்டாங்க. அதையும் கிளறி விட்டாங்க. அதோடு கூட ஒரே ஒரு சின்ன தக்காளி பழத்தையும் பொடிசா வெட்டி அதையும் கிளறி விட்டுட்டாங்க. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு மஞ்சள் பொடி, ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு மல்லிப்பொடி, ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு வத்தல் பொடி, ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு நல்ல மிளகு பொடி, ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு கறி மசாலா எல்லாம் போட்டு நல்லாவே கிளறி எடுத்துக்கிட்டாங்க. இப்போ ஏற்கனவே வேக வச்சிருந்து மீல் மேக்கரை எடுத்து நல்லாவே தண்ணி வடிகட்டி அதுல கொட்டிக்கிட்டாங்க. அதையும் நல்லா மசால் பிடிக்கிற மாதிரி கிளறி விட்டுக்கிட்டு இப்ப நடுசுல ஒரு முட்டையை உடைச்சு ஊத்துனாங்க. முட்டை லைட்டா வெந்தோடனே நல்லாவே கிளறி கொடுத்தாங்க. இப்ப சாதத்தை ஏற்கனவே ஆற வச்சிருந்தாங்க. ஆறுன சாதத்தை அதுல கொட்டி அது நல்லாவே மெதுவா அழகா கிளறி கொடுத்தாங்கங்க. மேல மல்லி இலையை தூவிக்கிட்டு அப்படியே டிஃபன் பாக்ஸ்ல எனக்கு அடிச்சு கொடுத்தாங்க. இதுக்கு அம்மா கொடுத்த சைடிஷ் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. பாய்.